ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1-to-1 சேனலை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம், அதில் குறிப்பா சோழி பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கலையை உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, 3 பயிற்சிகள் நடந்தாலும் கூட வாழ்க்கையில எந்த விதமான பயிற்சியும் நிம்மதியும் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கு தான் ஒரு அற்புதமான பயிற்சி, குறுகிய கால பயிற்சி, குருவுக்கு இணையான ஒரு பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. ஆகஸ்ட் மாதம் 1 செப்டம்பர் மாதம் 2 வரை கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் மீதி 2 பலம் வாய்ந்த கிரகங்களுடைய பார்வை படுகின்றது. மிதுனத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக கன்னியில, அதுவும் குறிப்பாக சொல்ல போனா சுக்கிரன் மீது படுகின்றது செவ்வாயின் பார்வை. மீனத்தில் இருந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக கண்ணின் மீது அவருடைய பார்வைப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான யோகக்காரகன் தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார். செவ்வாயினுடைய இந்த ஒரே ஒரு பார்வை மட்டும்தாங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் பலமிழந்து காணப்படுகின்றார். பலமிழந்து, இந்த பலம் பலகீனம் 2மே மனிதனுக்கு இருப்பதை போல நவ கிரகங்களுக்கும் உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிசாரமாக பலமிழந்த சுக்கிரன் பல இன்னல்களை தரக்கூடியவர், பல கெடுபலங்களை தரக்கூடியவர், சில இயக்கங்களை தந்து மறைக்கக்கூடியவர், அப்படி உடல் ரீதியா மன ரீதியா பாதிப்புகளை தரக்கூடியவர் தான். ஆனாலும் கவலையே படாதீங்க. மிதுனத்தில் இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை தனுசின் மீது படிவதாலும் சனியினுடைய பார்வை படிவதனாலும் நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுமா என்பதை தனுசு ராசியை இப்ப நம்ம பார்க்கலாம். காரணம் என்னன்னா, பல தடைகள் தொழில வாழ்க்கையில பல தடைகளை வருவதற்கும் சந்திப்பதற்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனி. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, தொழில நிறைய தடுமாற்றங்கள், தொழில நிறைய ஏமாற்றங்கள், அறிவும் திறமையும் இருந்தும் கூட அந்த வெற்றியை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. நல்ல வாழ்க்கைங்க, நல்ல திருமண யோகம், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, பேரும் புகழ் அத்தனையும் இருந்தும் ஏனோ ஒரு வெறுமையான ஒரு விரக்தியான வாழ்வியலை சந்தித்து வருகின்ற தனுசு ராசிக்காரர்களது ஒரு பொற்காலம் நற்காலம் என்றுதான் கூறுவேன். காரணம் பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சரியாக இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய அருள்னாலேயும் பலவீனமாக இருந்தாலும் கூட நீசபங்க ராஜயோகத்தின் காரணமாக நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்ட குருவின் பார்வையை பொறுத்த வரைக்கும் பார்வையினால சனி பகவான் சுபத்துவம் அடைகின்றார். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா சனி தன் பார்வையை பெறும் ஸ்தானங்களுக்கு நற்பலன்களையே தருவாருங்க. கவலையே பட வேண்டாம். அதாவது சனி பகவான் கொடுப்பதை யார் தடுப்பார், இவர் தடுத்தார் யார் கொடுப்பார் என்பதை போல சில நல்ல நற்பலன்களை சனி பகவான் இந்த காலகட்டத்துல வரப்போயிட. என்னுடைய அனுபவத்துல தனுசுவை பொறுத்தவரைக்கும் சனியினால எந்த காலத்திலையுமே நற்பொருளை பெற முடியாமல் தவித்துத்தான் போய்விட்டீர்கள். கர்ம பலனின் காரணமாக கதறித்தான் போய்விட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். பார்த்தீங்கன்னா கடன்கள், நோய்கள் ஆகியவற்றின் தாக்கத்தை குறைப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் சுமைகளினால சிலரெல்லாம் சில வெளிநாடுகளுக்கோ வெளியிடங்களுக்கோ தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள். யாரோ செய்த படிபாவங்களை இவர்கள் சுமந்து திரிகின்ற ஒரு காலகட்டம். கவலையே பட வேண்டாம், அந்த நிலை மாறும். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதை பார்ப்பீர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக, அதாவது தலைக்கு வந்தது தலைமையோடு போச்சு என்பதை போல, அதாவது அந்த பிரச்சனைகளை அத்தனையுமே பனி போல் கரைகின்ற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் தருவார். அரசு துறையில ஆதாயம் பெற முடியாத ஒரு காலகட்டத்துல
அரசு துறையினால நல்ல ஆதாயம் பெறக்கூடிய, அரசு துறையினால நல்ல வேலைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை அமைத்து தருவார். அதாவது பூமிகாரர்கள் என்று சொல்வதற்கு இயல்புக்கு ஏற்ப தனுசு ராசிக்காரர்கள் ஒரு அடி மண் கூட இல்லையே என்று கலங்கிய ஒரு காலகட்டம். அந்த நிலை மாறும். கட்டி முடிக்காமல் பாதியில் நின்ற வீடு கட்டி முடிக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும். சிலர்கள்லாம் அதாவது கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, அப்பா பிள்ளை உறவு மட்டுமல்ல, முதலாளி தொழிலாளி உறவு மட்டுமல்ல, அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்ப்பீர்கள். சொன்னேன் அல்லவா, கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் தொழிற்சாலத்தை பார்க்கும் வக்ரசனி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும். மதிமேல் புனையாக இருந்த வாழ்க்கை தெளிவான ஒரு தைரியமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமும் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா வக்ரசனி மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில தெளிவு பிறக்கும். தள்ளி போன காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். சுக்கிரனுடைய அருள்னால என்னுடைய அனுபவத்துல பொன் வைக்கும் இடத்துல பூ வைப்பது போல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு சுக்கிரனுடைய பயிற்சி தான் தனுசு ராசிக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதோடு ஊதிய உயர்வோடு கூடிய வேலை மாற்றங்கள் தரும். குறிப்பா நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கில் இருந்து ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு காலமே இந்த காலம். சகோதர சகோதரிகள் பற்றி இந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதை காணலாம். அதே நேரம் நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போதோ, இரவு நேர பயணங்கள் செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போரும். அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் பங்கிடாமல் இருப்பது சிறப்பு. என்னுடைய அனுபவத்துல சோழி பிரசனத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அமையும். இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவையான ஒரு காலகட்டம் இந்த 30 நாட்கள். அந்த வகையில உங்களை காப்பதற்கு பலமிழந்த சுக்கிரன் உதவி செய்வதோடு சனி பகவானும் செவ்வாயும் நல்ல மாற்றத்தை தந்து வாழ்க்கையிலையும் தொழிலையும் கை தூக்கி விடுகின்ற ஒரு காலகட்டம். 3 பலங்கள் குறைந்து கலங்கிய ஒரு காலகட்டம். மனபலம், தெய்வ பலம், தேக பலம். இந்த 3 பலமும் இழந்து தவித்த உங்களுக்கு அற்புதமான ஒரு பலம் தான் தெய்வ பலம். தயவு செய்து குலதெய்வ வழிபாடை தவற விட்டிருந்தாலும் மறந்திருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள். குலதெய்வம் காப்பதை போல தனுசு ராசிக்கு வேற யாரும் உதவி செய்வதில்லை. குறிப்பா பலமிழந்த சுக்கிரன் முழுமையான பலன் பெற்று நற்பலனை தர வேண்டுமானால் விடியற் காலை 3 மணி அளவில் வானில் தெரிகின்ற சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விடிவெள்ளி வழிபாடு அற்புதமான யோக பலனை தரும். அதே நேரத்தில் சுக்கிரன் வழிபாட்டின் சிறப்பே மகாலட்சுமி தான். அருகில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபடுங்கள். வழிபடுகின்ற முறையில் தான் ஒரு மாற்றம். ஒரு தேங்காய் வாங்கி இன்றாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுவது தனுசு ராசிக்கு தடைபட்டு போன பிரச்சனையான திருமணம். குறிப்பா காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க வைத்து வைத்த திருமணமான இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதோடு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்திலே தனுசு ராசிக்கு கிடைக்கும்.